ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி வித் ஜேவி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் 2014ஆம் ஆண்டு தெலுங்கில் வெளியான கீதாஞ்சலி. இது ஒரு ஹாரர் காமெடி படம். பேய் காஃபி சாப்பிட டெய்லி வருமா, பிரியாணி சாப்பிடுமா, இந்த படத்தில் பார்ப்போம். படத்தோட ஹீரோ சீனிவாஸ் ஒரு டைரக்டர் ஆகி நந்தி அவார்டு வாங்கணுன்றது தான் அவரோட ஆசை. நல்ல ஸ்டோரி வச்சுட்டு பல ப்ரொடியூசரை பார்க்குறாரு. எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. கவலையோடு சுற்றிட்டு இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சாஃப்ட்வேர் கம்பெனி எம்டி ஒருத்தர் படம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐடியா இருக்காரு, அவரை போய் மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். ஹீரோ ப்ரொடியூசருக்கு கால் பண்ணுறாரு. ப்ரொடியூசர் ஓகேன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு. மறுநாள் காலையில் 10 மணிக்கு வர சொல்கிறாரு. ப்ரொடியூசர் மறுநாள் வெயிட் பண்ணி பார்க்குறாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ வரலன்னு கோபமாக வெளியே வராரு. அப்போ தான் நம்ம ஹீரோ உள்ளே வராரு. டைம் சென்ஸ் இல்லாத ஒன்று வச்செல்லாம் படம் எடுக்க முடியாது, இன்றைக்கி ஆஃப் டே வேஸ்ட் உன்னை படம் எடுத்தா என்னோட டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோ ரொம்ப கெஞ்சி, ஒரு சீனை கேளுங்க, கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். கோவத்தோட சரி சொல்லு, பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் வரக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்க ஆரம்பிக்கிறார். படத்தோட ஓப்பனிங்கில் ஹைதராபாத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. நைட் டைம், இடியும் மின்னலுமா இருக்கு. வாட்ச்மேன் கீழே நின்று தம் அடிச்சிட்டு இருக்காரு. ஒரு போர்ஷனோட கதவு மட்டும் காற்றுல அடிச்சுட்டே இருக்கு. வாட்ச்மேன் கொஞ்ச நேரம் பார்க்குறாரு. அப்புறம் போர்ஷனில் போயிட்டு வெளியே நின்று கூப்பிட்டு பார்க்குறாரு. பதில் எதுவும் வராதனால உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா ஒரு ரூமில் ஒரு பொண்ணு தூக்கில் தூங்கிட்டு இருக்கு. பார்த்து பயந்துட்டு வந்துட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. போலீஸ் வராங்க, என்கொயரி பண்ணுறாங்க. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு பாடி எடுத்துகிறாங்க. ஒரு 2-3 நாள் கழித்து வாட்ச்மேன் ஹவுஸ் ஓனர் அந்த பொண்ணு இறந்த ரூமில் வந்து ஏதோ சத்தம் வருது, அழுக சத்தம்லாம் கேட்குது, ஆள் நடமாடுற மாதிரி சவுண்டு வருது. ஸோ பக்கத்து போர்ஷனில் இருக்கவங்களாம் அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை காலி பண்ணணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஹவுஸ் ஓனர் அடுத்த நாள் ஒரு சாமியாரை கூப்பிட்டு வர்றாரு. சாமியார் வீட்டை பார்த்ததும், இந்த வீட்டில் ஒரு ஆவி இருக்குது, அது ரொம்ப கோபமாக இருக்குது, யாரையோ பழி வாங்கணுன்ற எண்ணத்தோடு இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றாரு. நான் என்னோடய மாந்திரிக சக்தியும் பூஜையினால் அதை கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. பூஜையெல்லாம் பண்ணுறாரு. அந்த ஆவியை வர வச்சு ஒரு எலுமிச்சம்பழத்தில் அடித்து கொண்டு வந்துடுறாரு. வெளியே வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியில் ஏறி கிளம்பிடுறாரு. டாக்ஸி போகிற வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. சாமியார் ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. அந்த எலுமிச்சம்பழம் உருண்டு வெளியே வந்துடுது அப்படின்னு சொல்லி டைரக்டருக்கு அதை நிப்பாட்டுறாரு. ப்ரொடியூசர் உடனே ஆர்வமாக, அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து ஆவி வெளியே வந்துடுச்சா, யாரையாவது பழி வாங்குச்சா, என்னாச்சு ஆர்வமாக கேட்குறாரு. ஹீரோ அடுத்து கதையை கண்டினியூ பண்ணுறாரு. அடுத்த சீன் வந்து 3 மாதம் கழித்து விஜயவாடா பஸ் ஸ்டாண்டில் ஓப்பன் ஆகுது. விஜயவாடாலேருந்து ஹைதராபாத் வர பஸ்ஸில் ஹீரோ உட்காந்துட்டு இருக்காரு. ப்ரொடியூசர் ஹீரோ கிட்ட, யாரா ஹீரோவை போடலான்னு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. யாருன்னு சொன்னீங்கன்னா அவங்க மைண்டில் வச்சு கதை கேட்கும்போது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். லோ பட்ஜெட் படம் சொல்கிறீங்க, இப்போதைக்கு என்ன மைண்டில் வச்சு கதை கேளுங்க, அப்புறம் யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். கதை கன்டினியூ ஆகுது. ஹீரோ பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்காரு. பக்கத்து சீட்டில் நம்ம ஹீரோயின் அஞ்சலி வந்து உட்காராங்க. ஹீரோ பயந்த சுபாவம் உள்ளவர். பஸ்ஸில் லைட் ஆஃப் பண்ணோம்னே அது இருட்டில் பயத்தில் கத்துறாரு. ஹீரோயின் கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது டிவியில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் வந்தது. அதை பார்த்து ஹீரோ திரும்ப கத்த, ஹீரோயின் பாட்டு ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு அவரை தூங்க சொல்கிறாங்க. பஸ் ஹைதராபாத் ரீச் ஆகுது.
ஹீரோ அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு மதுநந்தன். அவர் என்ன விஷயமா வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோ என்கிட்ட நல்ல கதை இருக்குது, தில்ராஜ் சார்ட்ட சொல்லி ஒரு நல்ல டைரக்டர் அவன்கிட்ட வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்றார். ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு லவ் இஷ்யூனால நான் இருக்கிற வீடு இப்போ வெக்கேட் பண்ணியாச்சு, ஸோ 2 பேரும் ஒரு புது வீடு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஒரு புரோக்கரை போய் மீட் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிற பட்ஜெட்டில் ஒரு வீடு அவைலபிளாக இல்லாததுனால அந்த பொண்ணு தூக்கு போட்ட இருந்த வீட்டை இவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வாட்ச்மேனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. வாட்ச்மேன் இவரும் சேர்ந்து இந்த வீட்டை காட்டுறாங்க. அவங்க 2 பேருக்கும் வீட்டு ஃபுல் ஃபர்னிஷ்டாக இருக்குது. அந்த பொண்ணு இறந்த ரூம் மட்டும் பூட்டிருக்கு. ஹீரோ அந்த ரூமை பற்றி கேட்கும்போது வாட்ச்மேன் வந்து இல்லை, ஹவுஸ் ஓனர் திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் லாக் பண்ணி வச்சுருக்கோம், இதை எந்த காரணம் கொண்டும் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்றாரு. வீட்டை சுற்றி பார்த்துட்டே இருக்காங்க. ஹீரோ வீட்டோட பேக் சைடுக்கு போகிறாரு. பார்த்தா சுடுகாடு. ஹீரோ ஏற்கனவே பயந்தோட சுடுகாடு பார்த்தோடனே ஒரு மாதிரி ஆயிடாரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் வருது. அவர் இன்டர்வியூ அட்டன் பண்ண கம்பெனிலேருந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணுங்கள், இன்றைக்கே வந்து ஹெச்ஆரை மீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. இந்த வீடு ரொம்ப லக்கி, வந்தவொடனே எனக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஓகே பண்ணலான்றார். நம்ம ஹீரோ கவலையோடு நிற்க ஹீரோட ஃப்ரெண்டு டிவி ஆன் பண்ணுறார். டிவியில் தில்ராஜ் சார் பேட்டி ஓடிட்டு இருக்கு. நல்ல திறமையோட கதையோடவும் யார் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் பரவாயில்ல, என்னோட ஆஃபீஸ் கதவு வந்து அவங்களுக்காக திறந்து இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோன்னே ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறார். இது நமக்காகவே சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வீட்டை ஓகே பண்ணிடுறாங்க. ஹீரோ தில்ராஜ் சார் ஆஃபீஸ் கிளம்புறாரு. அங்கே போய் பார்த்தா வாட்ச்மேன் சொல்கிறாரு, தில்ராஜ் சார் ஷூட்டிங் விஷயமா வெளியே போயிருக்காரு, வரத்துக்கு 1 வாரம் ஆகும், நீங்கள் பயோடேட்டா கொடுத்துருப்பாங்க, சார் வந்தால் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஹீரோ சோகத்தோடு அங்கேருந்து கிளம்புறாரு. அங்கே வேற 2 பேர் தில்ராஜ் சார் மீட் பண்ண வந்துருக்காங்க. அவங்க தங்கறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்ணா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. இவரை பார்த்தா ஏமாந்தவர் மாதிரி இருக்குது, ஸோ அவரை ஏமாற்றி நம்ம தங்கறதையும் சாப்பிட்ற செலவினோடையே பண்ண வச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அவரோட டீட்டெயிலாம் வாங்கிக்கிறாங்க. ஹீரோ கவலையோட வீட்டுக்கு போகிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு விசாரிக்கிறார் என்னாச்சு அப்படின்ட்டு. அவர் இந்த வீடு உனக்கு மட்டும் தான் லக்கி, எனக்கு லக்கி இல்லை, தில்ராஜ் சார் ஷூட்டிங் விஷயமா வெளியே போயிருக்காரு, அவரை மீட் பண்ண முடியல அப்படின்னு கவலையாக சொல்கிறார். நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு வாய்ப்பு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது காலிங் பெல் அடிக்குது. வெளியே போய் பார்த்தா அந்த ஏமாத்துக்காரங்க 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் நாங்கள் தில்ராஜ் சாரோட அசிஸ்டன்ஸு, நீங்கள் கொடுத்த பயோடேட்டாவை பார்த்துட்டு சார் எங்களுக்கு ஃபோன் பண்ணார், உங்களை 1 வீக் ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி எங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோன்னே ஹீரோ ஹாப்பி ஆயிடுறாரு. எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு ஷிஃப்ட்டு கிளம்பிடுறார். நைட் ஆகுது. டின்னர் வாங்கி டைனிங் டேபிள் அவங்க என்ன விஷயம் விசாரிக்கும் போது ஹீரோ சொல்கிறாரு, வீட்டுக்கு பின்னாடி சுடுகாடு இருக்குது, அவங்க எங்களுக்கு பயமாக இருக்குன்னு படுத்துறாரு. ஹீரோ பயந்துட்டே போய் ஹாலில் லைட் ஆஃப் பண்ணலான்னு போகிறாரு. காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. பயந்துட்டே போய் கதை திறக்கிறாரு. வெளியே நம்ம ஹீரோயின் அஞ்சலி நிற்கிறாங்க. இவர் என்ன நீங்கள் எப்படி இங்கேன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாரு. அஞ்சலியும் ஷாக் ஆகி இவரை பார்க்குறாங்க. ஹீரோ நாங்கள் இந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். ஹீரோயின் நான் இங்கே பக்கத்து தெருவில் இருக்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு ஷிஃப்ட் வந்து 11 மணிக்கு முடியுது, ஹாஸ்டல் 10 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணுறவங்க, அடுத்து 2 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, இந்த மீன் டைமில் என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் தங்கிறதுனால இங்கே வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி வாங்க உள்ளன்னு கூப்பிடுவாரு. இல்லை பரவாயில்லன்னு கிளம்புவாங்க. இல்லை மழை பெய்கிற மாதிரி இருக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு ஹீரோ. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண கிளம்ப பார்க்குறாங்க. ஒரு காஃபியாவது சாப்பிட்டு போகணும் ஹீரோ ஃபோர்ஸ் பண்ண. ஹீரோயின் உள்ள வராங்க. காஃபி சாப்பிட்றாங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. அப்படியே அந்த சீன் முடியுது. காலையில் ஹீரோ சோஃபாவில் தூங்கிட்டு இருக்காரு. அது ஏமாத்துக்காரங்களை ஒருத்தர் வந்து ஹீரோ எழுப்புறான். ஹீரோயின் வந்து எங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பற்றி விசாரிக்கிறேன். அது ஏமாத்துக்காரங்க யாரை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவர் ஹீரோயினை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்கிறார். இந்த மாதிரி பஸ் ட்ராவல் பண்ணும்போது பேசஞ்சராக வந்தாங்க, நைட்டு வந்தாங்க, என்னை பற்றி உங்களை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க கிட்ட அப்படின்னு சொல்கிறேன். சரி நீ நைட்டு வரும்போது மீட் பண்ணுவோம் அண்ணன் இந்த ஏமாத்துக்காரன்னு சொல்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஷிஃப்ட் முடிச்சு உள்ள வந்துடுறாரு. அந்த ஏமாத்துக்காரங்க நம்ம வாங்க மூவிக்கு போவோம், நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள், அதை வச்சு உங்களை பற்றி நான் சார்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 பேரும் கிளம்பி வெளியே வராங்க. வெளியே வரும்போது ஹீரோ சொல்கிறாரு, நீங்கள் பேலன்ஸ் வச்ச பியரு, டைனிங் டேபிள் வச்ச சாப்பாடெலாம் காணும், ஒருவேளை பேய் தான் சாப்பிட்ருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பயந்துட்டே கிளம்புறாங்க. ஓரளவு சுற்றுறாங்க. திரும்ப வரும்போது நைட்டு லேட் ஆகிடுது. வந்து வீட்டுக்குள்ளே வராங்க. திரும்ப அதே மாதிரி கொலுசு சத்தம், ஆள் நடமாடுற மாதிரி தான் தெரியுது. ஒரு வேளை ஒரு கிராஸ் ஆகிற மாதிரி. பயந்துட்டே உள்ளே வராங்க. நேற்றாச்சும் சாப்பாடு இருந்துச்சு, பேய் சாப்பிட்டுடுச்சு, நீங்கள் சாப்பாடு இல்லைன்னா ரொம்ப தொல்லை பண்ண போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு, ஃப்ரிட்ஜில் வந்து ப்ரெட்டும் பழம்லாம் இருக்குது, நம்ம அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டாந்து டைனிங் டேபிள் வச்சுட்டு ரூமில் போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பழம் ப்ரெட்டெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அவங்க பயந்துட்டே உட்காந்துட்டாங்க. காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. ஹீரோயின் வராங்க. 3 பேரும் போய் பேசுகிறாங்க. ஹீரோயின் காஃபி கேட்குறாங்க. ஹீரோ ரெடி பண்ண போகும்போது அந்த ஏமாத்துக்காரங்க 2 பேரும் எங்களுக்கும் காஃபி போட தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி 3 பேரும் போட்டுவாங்க, யாரோடது பெட்டராக இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. 3 பேர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. சாப்பிட்றாங்க. ஹீரோட காஃபி பெட்டராக இருக்குன்றாங்க. இப்படியே பேசிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கு டெய்லி. ஹீரோவுக்கும் அந்த ஏமாத்துக்காரங்களை பற்றி எதுவும் தெரியல. ஹீரோயின் டெய்லி வந்து காஃபி சாப்பிட்டு போகிறாங்க. இப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஒரு நாள் காலையில் நம்ம ஹீரோவுக்கு ஃபோன் வருது. தில்ராஸோட ஆஃபீஸ்லேருந்து வாட்ச்மேன் ஃபோன் பண்ணுறாரு. சார் ஊர்லேருந்து வந்துட்டாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஹீரோ ஓடி போய் அந்த ஏமாத்துறவங்களை கூப்பிட்ட அவங்க பயந்து, ஐயோ நம்ம போகலன்னா விஷயம் தெரிஞ்சிடும், போய் ஏதாவது மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஹீரோ ஒரு பிரியாணி எடுத்து டைனிங் டேபிள் வச்சுட்டு, நம்ம வரதுக்கு லேட் ஆச்சுன்னா பிரியாணி சாப்பிட்டுட்டோம், நமக்கு அந்த தான் இப்போ பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே கிளம்புறாங்க. ஆஃபீஸ் கிட்ட போகிறாங்க. தில்ராஜ் சார் காரில் வெளியே கிளம்புறாரு. ஹீரோ தில்ராஜ் சார் பார்க்க கிட்ட போகிறாரு. அந்த ஏமாத்துக்காரங்கள ஒருத்தன், வேண்டாம் நான் போய் உன்னை பற்றி பேசிட்டு வரேன், அதுக்கப்புறம் வந்து நீ போய் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு தில்ராஜ் சார் கிட்ட போகிறான். கொஞ்ச நேரம் அது பேசின அப்புறம் அவர் அங்கேருந்து விஷ் பண்ணுறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்பிடுறாரு. ஹீரோ ஏமாத்தத்தோடு பார்க்கும்போது அந்த ஏமாத்துக்காரன் வந்து, சார்கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன், இப்போ பிஸியாக இருக்காரான், 2 டேஸ் கழிச்சு கதை கேட்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறான். சரி வாங்க படத்துக்கு போவோம், ஊர் சுற்றுன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க 3 பேரும். முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு நைட் ஆகிடுது. போனால் டோர் ஓப்பன் ஆகிடுது. இவங்க ஷேக் ஆகி உள்ளே போனால் நம்ம ஹீரோயின் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 3 பேரும் அதிர்ச்சியோட பார்க்க, ஹீரோயின் என்கிட்ட டூப்ளிகேட் கீ இருந்துச்சு, ஏற்கனவே இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க, அந்த கீ வச்சு ஓப்பன் பண்ணி வந்தேன், பசியாக இருந்ததுனால பிரியாணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காஃபி சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாரு. இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி 12 ஆகுது. கிஃப்ட் பேக் கொடுத்து ஹீரோவை விஷ் பண்ணுறாங்க.
ஹீரோ ஷாக் ஆகி, என்னோட பர்த்டே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. பிடிச்சவங்கள பற்றி அது கூட தெரியலனா எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ் லீவு தான், நாளைக்கு காலைல 10 மணிக்கு பாயசம் செஞ்சு கொண்டாடுறேன் உங்களுக்கு, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். ஹீரோ பேராரு போகிறாங்க, படுக்கிறாங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு வராரு வீட்டுக்கு. அவர் வந்து, நான் பண்டிகை லீவுக்காக ஊருக்கு போகிறேன், அங்கேருந்து பெங்களூர் போயிட்டு 3 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்றார். நீயும் வரியான்னு ஹீரோவை கேட்கும்போது, ஹீரோ நான் வரல அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஏமாத்துக்காரன ஒருத்தன் ஹீரோயினை பற்றி சொல்கிறாரு. கேட்டோடனே அந்த ஹீரோ ஃப்ரெண்டு என்ன டீட்டெயில்னு கேட்கும்போது ஃபுல் டீட்டெயில்னு சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு கிளம்பிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. ஹீரோ போய் டோரை ஓப்பன் பண்ணுற ஆசையோட பார்க்குறாரு ஹீரோயின் தான் வந்திருப்பாங்கன்ட்டு. டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே 2 கான்ஸ்டபிள் நிற்கிறாங்க, கையில் ஒரு பார்சல். நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு புதுசாக குடி வந்துட்டீங்களான்னு கான்ஸ்டபிள் கேட்குறாரு. ஹீரோ ஆமான்னு சொல்ல, அந்த பார்சலையும் ஒரு சாவியும் கொடுத்து அந்த ரூம் ஓப்பன் பண்ணி இந்த பார்சலை உள்ள வை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன இருக்குன்னு ஹீரோ கேட்குறாரு. இன்ஸ்பெக்டர் கொடுத்து வைக்க சொல்லியிருக்காரு, அதெல்லாம் என்னன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிளம்பிடுறாரு. ஹீரோ போய் அந்த ரூமை ஓப்பன் பண்ணி அந்த பார்சலை வைக்க போகிறாரு. அது ஸ்லிப் ஆகி கீழே வந்து ஓப்பன் ஆகிடுது. உள்ளே ஒரு ஆல்பம் இருக்குது. அதில் நம்ம ஹீரோயினும் கூட சில உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டே இருக்கும்போது வாட்ச்மேன் உள்ளே வர்றாரு. இந்த ரூமை திறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் எதுவும் திறந்தீங்க அப்படின்னு சத்தம் போடுறாரு. ஹீரோ அதுக்கு இந்த மாதிரி கான்ஸ்டபிள் சாவி கொடுத்து பார்சல் வைக்க சொன்னார். ஆமாம், இந்த ஃபோட்டோவில் இருக்க அம்மாவுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறாரு ஹீரோ. வாட்ச்மேன் உடனே ஷாக் ஆகிட்டு, இவங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இவங்க டெய்லியும் வந்து நைட்டில் காஃபி சாப்பிட்டு போகிறாங்க, பஸ்ஸில் என் கூட தான் ட்ராவல் பண்ணி வந்தாங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறார். வாட்ச்மேன் ஷாக் ஆகி பார்க்குறாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஹீரோ நேற்று கூட என் பர்த்டேக்காக விஷ் பண்ணிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறார் ஹீரோ. இந்த காட்டலன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அந்த கிஃப்ட் பேக் தேடுறாரு. கிஃப்ட் பேக் கிடைக்கல. வாட்ச்மேன் வந்து அது கிடைக்காது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிரம்ம, அந்த அம்மா இறந்து 3 மாதம் ஆச்சு, அந்த புரோக்கர் தர கமிஷனுக்காக தான் இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு சொல்லாமல் வாடகை விட்டேன், இப்போ உண்மையை சொல்லிட்டேன், இனிமேல் அங்கே தங்கதான் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச்மேன் கிளம்பிடுறாரு. 3 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. பாய்ந்து போய் கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ திரும்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. எல்லாம் பார்க்குறதோட பயந்து கதவை திறந்து பார்த்தா யாரும் இல்லை. ஹீரோ பதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாரு. இப்படி பதறி அடிச்சு பயந்து வர்றதுக்காக லேட் ஆகிடுச்சிங்க அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறார். ப்ரொடியூசர் ஷாக் ஆகிட்டு, என்னது இந்த கதை உன் வாழ்க்கையில் நடந்துச்சா, நிஜமாக தான் சொல்லியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், அந்த பெயினால் தான் உங்களோட பார்க்க வரது லேட் ஆச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறார். இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, இதே நம்ம படமாக எடுப்போம், நந்தி அவார்டு மட்டும் இல்லை நேஷ்னல் அவார்டும் கிடைக்கும் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு ஏற்கனவே பயம் ஜாஸ்தி, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நம்ம படம் எடுக்கிறதா கூட பாதி கதை தானே இருக்குது, மீதி கதை இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, ப்ரொடியூசரு திரும்ப அந்த வீட்டிலே தங்கு, ஒரு 3 காஃபி கொடு, அதுக்குள்ளே படத்தோட கதை முடிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டாரு. மைண்டில் என்னென்னமோ ஓடுது. போயிட்டே இருக்கும்போது விஜயவாடா போகிற பஸ் நிற்கிது. அங்கேருந்து கண்டக்டர் கூப்பிட்றாரு, ஒரு சீட்டு காலியாக இருக்குது, திருவிழா டைம் திரும்ப கிடைக்காது, வாங்க கூப்பிட்றாரு. ஒரு போகவும் மனசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டி மேலே போயிடுச்சுறாரு. வண்டியில் இருக்க ஒரு பொண்ணு ஒரு பார்த்து திட்டுது. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஆல்பத்தில் பார்த்த பொண்ணு.
ஹீரோ அவங்ககிட்ட விசாரிக்கும் போது, ஆமாம் நான் ஹீரோயினோட அஞ்சலியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போய் அவங்கள பற்றி விசாரிக்கிறாரு. அஞ்சலி தற்கொலை பண்ணிக்கும் போது நான் கூட இல்லை, நான் ஊருக்கு போயிருந்தேன். தற்கொலை விஷயத்தை கேட்ட அப்புறம் என் பேரண்ட்ஸ் அந்த ரூமுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் வரல, எனக்கு வேறு எதுவும் டீட்டெயில் தெரியாது அப்படின்றவங்க. ஹீரோ லவ் ஃபெயிலியர் மாதிரி ஏதாச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு பையனை லவ் பண்ணாங்க, பட்டு வீட்டில் பேசி அப்ரூவலாக வாங்கிட்டாங்க, லவ்வில் எதுவும் இஷ்யூ கிடையாது. ஹீரோ கேட்குறாரு, அவர் பேர் மதுன்னு சொல்கிறாங்க. ஃபுல் பேர் மதுநந்தனா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறாங்க. இவருக்கு அவரோட ஃப்ரெண்டு மேலே டவுட் ஆயிடுது. கோவத்தோட கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் ஹீரோவோட ஃப்ரெண்டு நிற்கிறாருங்க. ஒரு பொண்ணு வந்து, என்னோட வாழ்க்கையை நீ தான் சரி பண்ணணும், பிரச்சனையை நீ தான் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பேசிட்டு அழுதுட்டே வெளியே போகிறாங்க. கோபமாக வந்து ஹீரோ உள்ளே போயிட்டு மதுவை கண்ணத்தை அடிக்கிறாரு. எத்தனை பொண்ணு உங்க வாழ்க்கையில் விளையாட போகிற, உன்னால ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து இந்த வீட்டில் பேயா சுற்றிட்டு இருக்கு, இப்போ இன்னொரு பொண்ணு சொல்லி திட்டுறாரு. ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் புரியல. என்னடா பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இன்னும் லவ் பண்ணியிருக்கு, அந்த பொண்ணு இங்கே சூசைட் பண்ணிட்டு இப்போ டெய்லி வந்து நைட்டில் காஃபி சாப்பிட்டு போகுது வீட்டில் அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு, அஞ்சலின்னு யாரும் எனக்கு தெரியாது, நான் அந்த மாதிரி யாரும் லவ் பண்ணல, இப்போ வந்து போன பொண்ணு என் ஃப்ரெண்டோட லவ்வர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க சொல்லி என்கிட்ட கேட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் இந்த ரூமோட கதவை தட்ட சத்தம் கேட்குது. ஹீரோ பாய்ந்தபடி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, உன் தில்ராஜ் பேட்ச் தான் அவங்க, நான் தான் அந்த ரூமில் அடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க பயந்துட்டே வெளியே வராங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, பேய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன், என்னோட மாமா சைக்காட்ரிஸ்டாக இருக்காரு, பேய்னு ஸ்பெஷல் அவரை போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அவங்க மாமா ஒரு சைக்காட்ரிஸ்ட்டு, கொஞ்சம் ஏமாத்த ஆள், பேய்களை வரப்பதை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காரு. அவரை போய் மீட் பண்ணுறாங்க. இருந்த டீட்டெயிலாம் சொல்கிறாங்க. ஹீரோனோட ஃபோட்டோ கொடுத்து இவங்க தான் டெய்லி வந்து காஃபி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எல்லாத்தையும் கேட்டு நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாரு. வீட்டுக்கு வந்து அவரை உட்கார வச்சுட்டு ஒரு பிரியாணியும் டைனிங் டேபிள் வைக்கிறாங்க. அவர், நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டாம், நீங்கள்லாம் கிளம்பி போங்க, நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் கரண்ட்டு போயிடுது. உட்காந்துட்டு இருக்காரு. அந்த சலங்க சத்தத்தோட ஒரு வெள்ளை உருவம் ஒன்று வருது. அந்த பிரியாணி எடுத்து சாப்பிடுது. இவர் பாய்ஞ்சிட்டு, ஆமாம் உனக்காக தான் வச்சுருக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயத்தோடவே உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உருவம் போயிடுது. இனிமேல் இந்த வீட்டில் வரக்கூடாது, கிளம்பிட்டோம்னு சொல்லிட்டு ஓட்டம் பிடிக்கலான்னு கிளம்புறாரு. காலிங் பெல் சவுண்டு கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா ஹீரோயின் நிற்கிறாங்க. இவர் இன்னும் பயந்து ஆசையாரு. ஹீரோயின், நீங்கள் யாருன்னு கேட்கும்போது, நான் மதுவோட அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. உள்ள வர்றாரு. ஹீரோயின் காஃபி கேட்குறாங்க. நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாரு. போயிட்டு காஃபி போட்டு எடுத்து கொடுக்குறாரு. ஹீரோயின் சாப்பிட்டு நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறாங்க. இவர் தன்னோட ஃபோனை கிச்சன்லேயே வச்சுட்டு வந்துடுவார். எடுக்கலான்னு போகும்போது பார்த்தா அங்கே ஒரு வெள்ளை உருவம் உட்காந்துட்டு இருக்கு. பயந்து போய் நம்மளால் மயக்கம் போட்டு வந்துடுறாரு கீழே. இந்த 4 பேரும் வந்து எழுப்பி பார்க்குறாங்க, எழுந்தவே இல்லை. இந்த அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு. சார் என்னதான் சொல்யூஷன் சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது மது சொல்கிறாரு, பேய் எல்லாம் கிடையாது, நான் இன்னைக்கு நைட்டு ரூமில் இருந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கிளம்பிடுறாரு. நைட்டு வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க.
அந்த சாங் சத்தம் கேட்குது. இவங்க வெளியே மறைஞ்சு நின்று எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த வெள்ளை உருவம் மெதுவாக நடந்து வருது. போய் பெட்ரூம் கதவை 2-3 தட்டி தட்டுது. தலையை விரிச்சு போட்ட குளத்தோட வந்துட்டு இருக்கு. இவங்க வெளியே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. வந்து டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு, எவனும் இல்லையா வீட்டில், பேயை பார்த்தா பயந்து ஓட்டுருவானுங்க, இந்த பையன் இருக்கிறதுனால தான் நம்ம வண்டி ஓட்ட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் பார்க்குறாரு. ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. அப்பா இன்னைக்கு பிரச்சனை கிடையாது, மட்டமான பிரியாணி தான் இருந்துச்சு, என் உடம்புக்கு எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரிச்ச தலைமுடியை தள்ளிட்டு ஆப்பிள் சாப்பிடும்போது பார்த்தா ஒரு ஆம்பளை. அது இவன் பார்த்தவங்க கோபத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது பழத்தை எடுத்து சாப்பிட போது இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து செம்மடி அடிக்கிறாங்க. யார்கிட்டையும் கேட்கும்போது, நான் 3 மாசமா இந்த வீட்டில் தங்கியிருக்கேன், இந்த புரோக்கர் கமிஷன் காசை போட்டு உங்களை இந்த வீட்டை அடக்கி வச்சுட்டாரு, முன்னாடி பேய் பயத்தினால யாரும் இந்த வீட்டுக்கு வரல, நான் ஜாலியாக இருந்தேன், நீங்கள் வந்தப்புறம் பரவாயில்ல, நான் சாப்பிட்ற பேயின்னு சொல்லிட்டு டெய்லி சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்க, என் பொருள் பிரச்சனைலாம் முடிஞ்சு இன்னைக்கு நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இவங்க அவனை திட்டிட்டு நிற்கும் போது காலிங் பெல் அடிக்கிட்ட சவுண்ட் கேட்குது. 4 பேர் சேர்ந்து இவனை போய் திறக்க சொல்கிறாங்க, கதவை திறக்க சொல்கிறாங்க. போய் கதவை திறந்தா ஹீரோயின் நிற்கிறாங்க. அவன் ஹீரோயினை பார்த்து பயந்துட்டு கத்திட்டே ஓடிடுறான். ஹீரோயின் உள்ளே வராங்க. இந்த 4 பேரும் பயத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்னன்னு கேட்கும்போது, நீங்கள் பேய் தானே, நீங்கள் தான் சேர்த்து 3 மாதம் ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, அது நான் கிடையாது, என்னோட அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் போகுது. நானும் எங்கள் அக்காவும் ரெட்டை. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா தான் எங்களை வந்து ரொம்ப ஆச்சாரமாக வளர்த்தாரு. அக்கா வந்து ரொம்ப பண்பாட்டோடு வாழ்ந்தவங்க, நல்லபடியாக படித்தாங்க. இங்கே வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூஎஸ் போயிருந்தேன். 3 மாதத்துக்கு முன்னாடி அக்கா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சு எனக்கு. முன்னாடி இந்த பொண்ணு ரொம்ப பண்பாடான பொண்ணுன்னு பழகிட்டு இருந்த ஆளுங்கெல்லாம் இந்த பொண்ணு யார் கூட பழகுச்சுன்னு தெரில, கற்பமாயிடுச்சு போல இருக்கு, அதனால தான் தற்கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு வாய்க்கு வந்த கதையெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. இதை கேட்டு எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார். சரி என்ன விஷயம்னு கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே ஹைதராபாத் வந்தேன். இங்கே வீட்டுக்கு வந்தால் ஏதாவது க்ளூ கிடைக்குன்னு சொல்லிட்டு வந்தப்போ தான் சீனுவை மீட் பண்ணேன். உங்களை காப்பி போட சொல்லிட்டு அந்த டைமில் இங்கே தேடி பார்த்தேன் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ, அவங்க அக்காவோட ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், அவங்க உங்கள் லவ்வரை பற்றிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியும் எனக்கு, அவர் இப்போ ஜெயிலில் இருக்கார், அவரை மீட் பண்ணாங்க என்ன நடந்துச்சு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து போய் அவரை மீட் பண்ணுறாங்க. அவரை மீட் பண்ணுறதுக்கு அங்கே அவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறார். மதுநந்தனோட பர்த்டே அன்னைக்கு அஞ்சலி தான் கூட இருக்குன்னு சொல்லிட்டு விருப்பப்படுறாரு. அஞ்சலி, எங்கள் எம்டியோட பர்த்டே இருக்கு இன்னைக்கு, நான் சும்மா போயிட்டு வந்துடுறேன், எங்கள் எம்டி நான் மீட் பண்ணதே இல்லை, ஸோ நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. பார்ட்டியில் எம்டி யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ப்ரொடியூசர் தான். அஞ்சலியை பார்த்தோன்னே அவருக்கு பிடிச்சிருது. கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்குறாரு. இவங்க இல்லை, ஆல்ரெடி நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன், 2 பேர் வீட்லேயும் பேசி சம்மதமும் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பணக்காரு, அதுலேயும் கொஞ்சம் அடமெண்ட்டான ஆள். இவங்க வேண்டாம்னு சொன்னோடனே, சரி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், இன்னைக்கு நைட் என் கூட ஸ்டே பண்ணுன்ற மாதிரி கேட்குறாரு. கேட்டோடனே அஞ்சலிக்கு கோவம் வருது. கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாங்க. அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு மதுக்கிட்ட இந்த மாதிரி அந்த ஆள் கேட்டார், எப்படி அந்த ஆள் அந்த மாதிரி கேட்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறாங்க. அதுக்கு மது,
நாட்டில் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. அந்த ஆள் பணக்கார திமிரு அப்படி தான் இருப்பான். நீ கம்மன் ஜாப் ரிசைன் பண்ணுற, நம்ம பெங்களூர் போயிடலாம், நம்ம ப்ரொஃபைலுக்கு நல்ல ஜாப் எல்லாம் கிடைக்குங்க அப்படின்னு சொல்கிறார். இப்படி பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நிற்கிறான். இல்லை, இவங்க ஏன் உள்ளே வந்த, வீட்டுக்கு வந்த, வெளியே போ அப்படின்னு போய் கத்துறாங்க அவன்கிட்ட. அவன் எதையும் காதில் வாங்கலை. இவனை சொல்லி தானே என்ன வேண்டாம் சொன்னேன் அப்படின்னு கோவமாக பேசிட்டு கையில் ஏதோ எடுத்து மதுவோட மண்டையில் அடிக்கிறாரு. ரத்த வெள்ளத்தில் அவர் கீழே வந்துடுறாரு. அஞ்சலி கதறாங்க, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க, அவரை காப்பாற்றுங்கன்ட்டு. அதனால எதையும் காதில் வாங்கலை. எவ்வளோ பிடிச்ச அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். ஒரு ரூம் கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே அவங்க ரேப் பண்ணிடுறான். ரேப் பண்ணுற வழியே வரான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க உள்ளே போயிட்டு பார்க்கும்போது அஞ்சலி ஒரு கண்ணாடியால் கழுத்தறுத்து இறந்துட்டுருப்பாங்க. இதை பார்த்தோன்னே அவன் மைண்டு, சரி இந்த கோயிலில் அவன் லவர் செஞ்ச மாதிரி செட் பண்ணி விட்டு போயிட்டு வந்து பிளான் பண்ணவன் அதே மாதிரி செய்கிறான். இவன் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி போலீஸுக்கும் சரி கட்டிடுறான். அதனால தான் இப்போ மொதல் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சலி வெளியே வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. நம்ம தான் நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கோம். அவன் தப்பு செஞ்சவன் ஜாலியாக வெளியே சுற்றிட்டுருக்கான். எங்கள் அக்கா இறந்துட்டாங்க, அப்பா உடம்பு முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கார், மொதல் ஜெயிலில் இருக்கார், நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் தப்பு செஞ்சவன் கூலாக சுற்றிட்டுருக்கான், அவனுக்கெல்லாம் யார் தண்டனை கொடுக்குறது வந்து ரொம்ப கவலையாக பேசுகிறாங்க. ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், இவனை எப்படியாச்சும் சிக்க வைப்போம்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அவனை வீட்டுக்கு வர வச்சு நம்ம அஞ்சலி எப்பயே நடிக்க வச்சு அவனை வாக்குமூலம் கொடுக்க வச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை போலீஸில் கொடுத்து அவனை மதுவை வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாருங்கிறது போய் அந்த மீட் பண்ணுறாரு ப்ரொடியூசரை. மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் பேயை திரும்ப பார்த்தேன். அவர் அப்படியா என்ன ஆச்சரியமாக கேட்க, ஆமாம் என்ன நடந்துச்சான், ஏதாவது சொல்லிச்சான்னு கேட்குறாரு. ஆமாம், அந்த பொண்ணு ஒர்க் பண்ண கம்பெனியோட எம்டியே அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிச்சு. இந்த கேட்டோடனே இவனை பற்றி தான் சொல்கிறான்னு தெரிஞ்சிருக்கு. சரி, மைண்டுக்குள்ள ஒரு கணக்கு போடுறாரு. சரி, இவ்வளோ சொன்ன பேய் யாருன்னு சொல்லலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, இன்னைக்கு தான் சொல்லும் அப்படின்னு சொல்கிறார். சரி, என்ன பண்ணுறான்னு பார்த்துடலாம், சரி நானும் வரேன் நைட்டுக்கு அப்படின்னு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. இவன், டேய் படத்தில் ஒன்று ஹீரோவை நினச்சிக்கோன்னா நிஜத்தில் ஹீரோவான்னு பார்க்குறியா, இன்னைக்கு வந்து உங்களுக்கு எண்டு காட்ட போகிறேன்னு சொல்லி நினச்சிட்டு கிளம்புறாரு. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்ணியிருந்த கீதாஞ்சலி ஆவி அந்த படத்துலேருந்து வெளியே வந்துடுது. இவங்க பிளான் பண்ணபடி எல்லாம் பண்ணிடுறாங்க. ரூமில் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த வாரத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க. அஞ்சலி வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரூம் லாக் ஆகிடுது. ஃபோன்லேயும் நெட்ஒர்க் இல்லை. வச்சு ரூம்லேயே வச்சு லாக் பண்ணிவிட்டு இவங்க கிளம்பி வராங்க. ஹீரோ வீட்டில் வெயிட் பண்ணுறாரு. அந்த எம்டி உள்ளே வராரு. உட்கார வச்சுட்டு பேசிட்டே இருக்கான். கீதாஞ்சலி ஆவி வருது. ஹீரோவுக்கு தெரியாது அது ஆவின்ட்டு. இவர் என்னாச்சுன்னு விசாரிக்குவார். அந்த வெளிலம் கோவமாக எழுந்திரிச்சு கண்ணு எடுத்து நம்ம ஹீரோ தலைமையில் வச்சு, ஏண்டா என்ன பிளான் பண்ணீங்க, அவளும் கீதாஞ்சலி அக்கா தங்கச்சிங்க எனக்கு தெரியும், அவளை பேய நடிக்க வச்சேன், நான் பயந்து எல்லாத்தையும் சொல்லிடுவேன், மாட்டி விட்டுறேன்னு பார்த்தீங்களா அப்படின்னு அவனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு மிரட்டிட்டு, சரிடா நான் வாக்குமூலம் கொடுக்குறேன், அஞ்சலியை ரேப் பண்ணி கொலை பண்ணது நான் தான், இந்த கேஸில் மதுநந்தனை மாட்டி விட்டதும் நான் தான், வாக்குமூலம் கொடுத்தாச்சு, இதை வச்சு என்ன பண்ணுவீங்க, இங்கேருந்து நீங்கள் உயிரோட போனதானே என்னை மாட்டி விடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காரு. அஞ்சலி ஆவி அங்கேருந்து வந்து பலாருன்னு ஒரு அறை கொடுக்குது. அவனை தூக்கி போட்டு பந்தாடுது. அப்போதான் ஹீரோவுக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உஷாஞ்சலி இல்லை கீதாஞ்சலியோட ஆவி அப்படின்னு தெரியுது. ஆவி அவனை போட்டு பந்தாடுது. அவன் மயக்கத்தோட என்னை விட்டுன்னு கெஞ்சுறான். அப்போ சொல்கிறாங்க, இதே மாதிரி தான் நான் கெஞ்சினேன், நான் என்னை விட்டியாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தலைதானே இழுத்துட்டு போகிறாங்க. ரூமில் அவங்க எப்படி தூக்கு போட்டு இருந்தாங்களே அதே மாதிரி கயிறு கட்டி அவனை ஃபேனில் தூக்கு போட்டு தொங்க விட்டுறாங்க.
அப்போ தான் அஞ்சலி எங்கள் வீட்டுக்கு வராங்க. அது நீ வர டைமில் அவங்க அக்கா வந்துட்டாங்க, அவனை பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு மீடியாவுக்கு கொடுத்து மதுராந்தகனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்படி ஹாப்பியாக கதை முடியுது. இந்த கதை பிடிச்சிருக்கா? எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது படம் வேணாலும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.